இல்ல சார் 2023க்கு அப்புறமா காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா. 2026 வந்துடுச்சு. ஆட்சிக்கு வந்தே இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 மாசம் ஆயிடுத்து. 3வது முறையாக ஆட்சியில பிஜேபி வந்தே ஒரு 30 மாசம் ஆயிடுச்சு. அப்பல்லாம் யோசிக்காத பிஜேபி, இப்ப வந்து திடீரென்று இப்ப தமிழ்நாடு, மேற்கு வங்க தேர்தல் வரும்பொழுது யோசிக்கிறாங்க அப்டின்னா, அப்ப அந்த தேர்தல்ல நேரத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த தானே முயற்சிக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் யோசிக்கிறாங்க. இந்நேரம் எங்களோட எம்பிஸ்லாம் அங்க கலந்து கொள்ள முடியாத நிலை வரும். அப்ப யாரும் வராத நேரத்துல டக்குன்னு இத முடிச்சிரலாம் அப்படின்னு பிஜேபி திட்டமிடுறாங்க. அப்ப இதுக்குள்ள ஏதோ சதி இருக்கு. ஓப்பனா வெளிப்படைத்தன்மையோட இது இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. கரெக்ட் தானே? ம், இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ம், பெண்கள் இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பா நீங்க ஓட்டு போடுறதுக்கு அங்க இருக்க முடியாது. ம், நாங்க தேர்தல் பிரச்சாரத்துல இருப்போம். ம். அதனால இவங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் ம். அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல வர்றீங்க. அது நீங்க பிரச்சனை. இருந்தா கூட இல்ல நீங்க சார் பிரச்சனை. இருந்தா கூட ம். இருந்தா கூட நாங்க நிறைவேற்ற முடியுன்றதுனால தான் கொண்டு வந்திருக்கோம். இல்ல சார் பிரச்சனை வந்து பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா இல்லை. தொகுதி மறுவரையறைக்கான அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு கிளியரா சோனியா காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப பிரச்சனையே டைமிங்கும் நீங்க பேசுற தொகுதி மறுவரையறையும் தான். அதை ஏன் இப்ப பேசுறீங்க? அப்ப அதுக்காக மாநில அரசுகளோட கலந்து ஆலோசிக்க வேண்டாமா? கட்சிகள்ட்ட கேட்க வேண்டாமா? ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டாமா? எந்த டிஸ்கஷனும் இல்லாம வேக வேகமா இத ஏன் நிறைவேத்த முயல்றீங்கன்றது தான் கேள்வி. பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஒண்ணும் சொல்லல. ம், மத்திய அரசு எந்த ஒரு குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கல. ம், உங்கள எந்த ஒரு விவாதத்துக்கும் தயாரா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட அரசு, நீங்க இந்த இடத்துல, இந்த நேரத்துல விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். ஏன் இப்படி எங்க அப்பன் புதருக்குள்ளன்னு பயந்து நடுங்குறீங்க? 1960 திமுகவ பார்க்கணும். 1960ல திமுகவ பார்த்தது காங்கிரஸ். போய் அவங்க கிட்ட காட்டுங்க. எங்க கிட்ட காட்டாதீங்க. எங்க முன்னாடி நீங்க காட்ட முடியாது. ஆகையினால நீங்க தெளிவா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மிரட்டல், உருட்டல் இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்காக நீங்க நடத்துற நாடகம். ம். ஒவ்வொரு விஷயமும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வர்றது நாட்டோட நலனுக்காக. சரி, உங்கள போல அரசியல் சரி. காரணலுக்காக இல்ல. ம். இல்ல இப்ப சஞ்சய் உங்க ரவுத் கூட பார்வையில எதிர்க்கிறாரு. சஞ்சய் ரவுத் கூட எதிர்க்கிறாரு. அங்க என்ன சார் தேர்தல் இருக்கு? நீங்க தமிழ்நாடு, மேற்கு வங்கம்ன்னு சொல்றீங்க. மிச்சம் வந்து பாஜக எங்கெல்லாம் ஆளலையோ, வேற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல இருந்து இந்த கேள்வி எழுப்பப்படுது. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லப் போறீங்க? இப்ப தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி அவர்கள் இத எதிர்க்கிறாரு. வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னது கரெக்ட் தான். நானும் வந்து அந்த கருத்தோடு வந்து நாங்களும் ஒன்றிணைந்து இதுக்குள்ள இறங்கறதுக்கு தயாரா இருக்கோம்னு அவங்களும் சொல்றாங்க. அப்ப தேர்தல் இல்லாத மாநிலத்திலிருந்து தானே எதிர்ப்பு வருது. ஏம்மா, ஒரே ஒரு விஷயம். ம். காங்கிரஸ்ல மேல சோனியா காந்தி எதிர்த்தாங்கன்னா, ரேவந்த் ரெட்டி எதிர்த்துதானம்மா ஆகணும். ம், ம், காங்கிரஸ் இங்க கர்நாடகால இருக்கிற காங்கிரஸ் எதிர்த்துதானம்மா ஆகணும். ம், அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எதிர்த்துதானம்மா ஆகணும். ம். இது என்னமோ இவங்களுக்காக புத்தி வந்த மாரி இன்னைக்கு ஏதோ புதுசா ஞானம் எதிர்க்கிற மாரி. அம்மா இங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன் குறைக்கிறோம்னு தெரியாம, எதை பார்த்து குறைக்கிறோம்னு தெரியாம குறைக்கிற கூட்டங்கள் மாதிரி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி. இது மிக 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 முக்கியமான வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்காவது எனக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு நல்ல ஆதங்கத்தை கொண்டு வாங்கன்னா, ஒரு 815 தொகுதி அப்படின்னு நீங்களே எடுத்துக்கிறீங்க. ம், 850ல ம், 35 யூனியனுக்கு குடுக்குறோன்றத கூட நீங்க எடுத்துக்க மாட்றீங்க. 850 ஆக்கிட்டீங்க. ம், இங்க 543 850 ஆக்கிட்டீங்க. ம், என்னன்னு தான் கொஞ்சம் ஒரு நாள் பொறுங்களேன். ம்.